ஹே guys, வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வனமகனோட ஃபைனல் எபிசோட்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த எபிசோட நான் சீக்கிரமா போடதா ட்ரை பண்ணேன், ஆனா சில பல காரணங்களால லேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே எப்பவுமே கொஞ்சம் விட்டு விட்டா சீன் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கெய்சானோட அம்மா பெட்ல இருக்க, சென்ட்டோட அப்பா எப்படி உன்கிட்ட இருந்து சென்ட்டை எடுக்கிறது சொல்லு சொல்லு அப்படின்னு அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ரொம்ப டயர்டா, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல என்கிட்ட இருந்து சென்ட்டை எடுக்க முடியாதுன்னு, ஏயா அதே திரும்ப திரும்ப கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ பொய் சொல்ற, ஒழுங்கு மரியாதையா சொல்லுவியா இல்லையா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க, இவங்க சவுண்டை கேட்டுட்டு அந்த அங்கிள்காரர் இருக்காரு இல்லையா, அவர் வராரு. என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அவங்க மயக்கம் போட்டுடுறாங்க. மயக்கம் போட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பக்கத்துல ஒரு லைட் இருக்கும், அதை எடுத்து மண்டையில ஒரே போட்டுட்டு ஆன்னு கத்திக்கிட்டு இவங்க ஓடிடுறாங்க. அவர் மண்டையில பட்டு இவர் மயட்டே ஆன உடனே அந்த அங்கிள் ஏ அண்ணா உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சென்ட்டோட அப்பாவை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் கண்ணு முழிச்ச உடனே நம்ம சென்ட் சொல்றான், அப்பா நீங்க இப்ப சேஃபா தான் இருக்கீங்க, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு. அவர் சொல்றது புரியவே இல்லை. சென்ட் அவங்க அப்பாவோட வாய்க்கிட்ட அவரோட காதை எடுத்துட்டு போக, அவங்க அப்பா கேமரா அப்படின்றாரு. கேமராவா அப்படின்னு சொன்னே ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு. அடுத்தது ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேமரா ஹவுஸ்ல இருக்கு, நம்ம ஹவுஸ்லயான்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க. என்னமோ பேசுறாங்க, பட் என்ன பேசுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அடுத்து ரேவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ரேவோட வீட்டுல எப்பவுமே ரே கூட இருக்கிற அந்த மேக்கின் அப்புறம் நம்ம கெய்சான் வட்டமேஜ மாநாடு நடத்திட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கே தெரியும். இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாட்டியும் தவானுமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த லெட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர் எப்படி உங்க கைக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், அந்த லெட்டர் ஒருத்தர் கை மாறி அப்படியே தான் கடைசியா என்கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்துட்டு நான் புசஃபா கிட்ட கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த லெட்டர் கைக்கு வந்த உடனே கிழிச்சு போட்டிருக்கணும். எடுத்துட்டு கொடுத்ததுனாலதான் புசஃபா அந்த காட்டை விட்டு போய் கடைசியில இறந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் கொடுக்காம இருந்திருந்தாங்க, எனக்கு கெய்சானோட அம்மா உயிரோடவே இருந்திருப்பாங்கல்ல. சரி விடுங்க, நான் என் மனசுல தோன்றதுனா பேசிட்டு இருக்கேன். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சோ அந்த இடத்துல லெட்டர் இருக்கு, புசஃபாவை பத்தி நல்லா தெரிஞ்சு இருக்குன்னா கண்டிப்பா தெரிஞ்ச யாரோ தான் அதை பண்ணியிருப்பாங்க, அதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். மூடான் இனத்தை பத்தியும் புசஃபாவை பத்தியும் வெளியாளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா அது சென்ட்டோட அப்பாவும் அங்கிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் டவுட் பண்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு ரே சொல்றான், ஏன் ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரே சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல லெட்டர் பத்தி வேற ஞாபகம் வருது. தவான் சொல்றான், அந்த லெட்டர் நீ வேற சென்ட் கிட்ட கொடுத்து இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே ஒரு மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேக்கின் சொல்றான், நீ இப்போ உடனே சென்ட்டுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவனுமே போனை எடுத்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கால் எடுக்க மாட்டான்னு, ஐயோ போச்சு போ அப்படின்ற மாதிரிதான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு காலுமே வருது. சென்ட்டு கால் பண்ணி என்ன சொல்றான்னா, சாரி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், இப்பதான் உன் காலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கெய்சான் சொல்றான், அந்த லெட்டரை யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் கொஞ்சம் சைலண்டாவே இருக்கான். அப்போ கெய்சான் கேட்கறான், என்ன ஆச்சு, எங்க இருக்க, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணல. அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்து பேசுறான். அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த அவன் ஷேர் பண்ணிக்கல. அந்த சமயத்துல ரே ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். லெட்டர் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணி காக்க, சரி ஓகே நான் உன்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்தேன்ல, எனக்கு அது வேணும், திருப்ப கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அது என்னோட பிளேஸ்ல, அதாவது என்னோட வீட்டுல இருக்கு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 2 மணி நேரம் எனக்காக டைம் கொடுப்பியா, நான் சில விஷயத்த உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் என் அப்பாவோட மேட்டரை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரே சொல்லுறான், நான் ரிப்போர்ட்டர்ஸை வர வைக்கிறேன், ரிப்போர்ட்டர்ஸை வர வச்சுட்டு இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும், இவங்க சென்ட் தயாரிக்கணும்ன்றதுக்காக அந்த பீப்புளை யூஸ் பண்ணி இது மாதிரி கொடூரமான செயலை ஈடுபட்டிருக்காங்க, நம்ம சொல்லி எக்ஸ்ப்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மாட்டா சொல்றாங்க, வேணாம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா மூடான் இனத்தை பத்தியும் அவங்களோட சீக்கிரம்
சீக்ரெட்டை பத்தியும் எல்லா மக்களுக்கும், அதாவது வெளி உலகத்துக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மேக்கின் சொல்றான், இப்ப வந்து நம்ம போலீஸ் கிட்ட போனாலும் வந்து நம்ம கிட்ட வந்து போதுமான எவிடன்ஸ் இல்லை, எவிடன்ஸ் இல்லாம நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும்? சப்போஸ் வந்து நம்ம கிட்ட எவிடன்ஸே இருந்து நம்ம போலீஸ் கிட்ட சொன்னாலுமே ஃபைனலா வந்து அதை நியூஸ் சேனல்லையும் போட்டுருவாங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ரே வந்து சொல்றான், கெய்சான் இதை வந்து இப்போ உன்னோட விருப்பம், உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை வந்து நம்மளால ஜெயிலுக்கு போட முடியாது, அவன் வந்து எங்க அம்மாவை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கான், அதை வந்து அவன் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சென்ட்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. சென்ட்டோட வீடுனா அவங்க அப்பா அண்ணா இருப்பார் இல்லையா, அந்த பெரிய வீடு, அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து சன்னை வந்து போக வச்சிருப்பாங்க போல, அந்த கேமராவை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வான்னு. சன் அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க வேலை செய்யறவங்க வந்து வீட்டுல யாருமே இல்லையே, உனக்கு எதனா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சன்னு வந்து சென்ட்டு கூட ஃபோன் பேசிட்டு இருப்பான் போல, என்னங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறான். அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது மாதிரி சன்னு வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவன் எடுத்துட்டு போயிடுமா சரியா அப்படின்னு சொல்ல, அவங்களுமே சரி சரின்றாங்க. நெக்ஸ்ட் சன்னு வந்து ஒரு ரூம்ல வந்து அங்க எங்கன்னு தேடி புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கழிச்சு போட்டு தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா வந்து கேமராவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கேமரா எங்க இருக்குன்னா, புக்ஸ் ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு, அதுல புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸுக்கு பின்னாடி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு ஓபன் பண்ணியும் பாக்குறான். அவன் எடுத்துட்டு வர்றது கையில எந்த ஒரு பேகும் இல்ல, கையில அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை பாக்குறப்போ ஐயோ சீக்கிரம் எடுத்து ஓடுறா, யாருன்னா வந்து கிடிக்கிற போறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அந்த கேமராவை எடுத்த உடனே வெளியே வந்துட்டு ஃபோன் பண்றான், இது மாதிரி நான் கேமராவை எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணோம் சென்டேன்னு சொல்ல, நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து கூட சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சன் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து கெய்சான், தவான், மாட்டா பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவரே, மாக்கின், இவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க வராங்க. ஹாய் ரே, ஹாய் மேக்கின், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, விட்டையா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மேக்கின் சொல்றான், ஓகே கெய்சான், தவான் அண்ட் மாட்டா, நீங்க வந்து உள்ள போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க 3 பேரும் உள்ள போக அங்க இருக்கவங்க சொல்றாங்க, என்ன பண்றீங்க, எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரே சொல்றான், நாங்க வந்து விட்டையாவை பார்க்க வந்திருக்கோம், அவர் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே உள்ள போயிடுறாங்க. அவங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அங்கிள் அழகா ஹாயா சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க, அவரை வந்து மேக்கினும் தவானும் வந்து இப்படி பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சோடனே என்ன பண்றீங்க, என் வீட்டுல என்ன செய்றீங்க அப்படின்ற மாதிரி கத்த, ஏதான் சொல்றான், நான் வந்து எங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவரை வந்து என்னன்னா கத்திக்கோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து கேமரால வந்து நம்ம சென்ட் என்னமோ பார்த்துட்டு இருக்கான், என்ன பார்த்தான்றது நம்மளுக்கு காட்டவே இல்லை. அதை அவன் சின்சியரா பார்த்துட்டு இருக்க சமயத்துல அவனுக்கு போன் வருது. யாருன்னா அந்த வீட்டுல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கதான் போன் பண்றாங்க. இது மாதிரி வந்து விட்டையாவை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாரு கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ரே வந்தாங்க, மேக்கின் வந்தாங்க, அப்புறம் அவங்க கூட வந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து நார்மலாவே ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பலாமான்ற மாதிரி பாக்குறான். அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இப்ப வந்து போயே ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் அங்க இருந்து போயிடறான். அடுத்து கெய்சானோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்து அந்த அங்கிளை கடத்திட்டு வந்திருக்காங்க. அவரை தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க பாரு, அதுல வந்து தள்ளி விட்டுடுறாரு. அவரு உருண்டு பிறண்டு அந்த இதுல கீழே விழுந்துடுறாரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ வந்து எங்க அம்மாவை வந்து கொன்னுட்டு வந்து அவங்கள எரிச்சு இருக்க, இதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இதுவை ஓபன் பண்ண அங்க எலும்பு கூடு மாதிரி இருக்கு. உடனே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து பிளான் பண்ணி புசஃபாவை வந்து அந்த இடத்துல இருந்து லெட்டரை கொடுத்து வர வச்சு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன லெட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு ஒரு பிட்ட போடுறான். ஆக்சுவலி வந்து அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ சென்ட்டை வந்து கெய்சான் கிட்ட போன் பேசிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப வந்து சென்ட்டு கூட சொல்லி இருப்பான், இந்த லெட்டர் வந்து என்னோட வீட்டுல இருக்கு, நான் வந்து உனக்கு அது அப்புறமா தரேன், நீ அதுக்கு முன்னாடி மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பான் பாரு. அந்த சமயத்துல வந்து அந்த அங்கிள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க போல. இவன் வந்து போன் பேசுறத கேட்ட உடனே நைசா பூனை மாதிரி போயிட்டு சென்ட்டோட வீட்டுல இருந்து அந்த லெட்டரை வந்து ஆட்டையை போட்டு எடுத்துருக்கான். ஆட்டையை போட்ட உடனே ஈனு சிரிக்கிறான், எங்க அந்த லெட்டரை காட்டுங்க, நீங்க வந்து வேணும்னே வந்து என் மேல பழி போடுறீங்க, இப்போ இதுக்காக நான் வந்து உங்க மேல கேஸ் கொடுத்தனா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இலீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுச்சு. அவன் அந்த லெட்டரை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்மோக் பண்றதுக்குன்னா பத்த வைப்பாங்க இல்லையா, அது லைட்டரா
சிகரெட்ரா, அதெல்லாம் வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எங்கது தெரியும். அதை எடுத்து அப்படியே பத்த வச்சுட்டு ஈன்னு சிரிக்கிறான் அந்த கரடி மூஞ்சி அங்கிள். தவானுக்கு செம கோவம் வந்துருச்சுன்னா, இவன் இப்படி பேசிங்கன்னு இருக்கான், நம்ம மேலேயே வந்து கேஸ் கொடுப்பாரா, ஆக்ஷன் எடுப்பாராம். எங்க கையினா என்ன சும்மா பார்த்துக்கிட்டு பூ பறிச்சுட்டு இருக்குமான்ட்டு அவன் காலாலே எட்டு ஒரு உத விட்டு அவன் இடுப்புல வந்து கட்டி வச்சிருப்பான் போல. நான் உனக்கு கொல்றேன் அப்படின்னு சொல்லி குத்த போக எல்லாருமே வந்து தவான் நீ என்ன பண்ற அப்படின்னா பண்ணாதன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இவன் வந்து கெய்சானோட அம்மாவை வந்து கொன்னு இருக்கான், அதுக்காக வந்து நான் பழி வாங்கியே தீருவேன், இவன் செத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி போக இவன் வந்து நான் ஒன்னும் அவங்கள கொல்லவே இல்லை, அவங்கள கொன்னது வந்து யாருன்னு பார்த்தா சென்ட்டோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாரும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. உடனே வந்து அந்த அங்கிள் மறுபடியும் உருட்ட ஆரம்பிச்சிடறாரு. இது மாதிரி அவர் தான் வந்து புசஃபா உடம்புல இருந்து சென்ட்டை எடுத்தாரு, அவர் தான் ரிசர்ச் பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சவங்க அப்படின்ற மாதிரி பேச இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சென்ட்டும் சன்னும் வந்துடுறாங்க. நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. என்னத்த நிப்பாட்டுங்கன்னு நமக்கு தெரியல. வந்தோடனே நீ வந்து ஏன் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க திருந்தவே மாட்டீங்களா, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க கேமராவை காட்டுறாங்க. அதுல வந்து என்ன இருக்குன்னா, வீடியோல வந்து சென்ட்டோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. இது மாதிரி புசஃபாவை வந்து கொண்டு வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்றோம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்திருப்பாரு போல. சென்ட்டோட அப்பாவை தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அது வந்து புசஃபா இறந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணதா இருக்கும் போல. என் பேருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை சென்ட்டோட அப்பாவுக்கு வச்சுக்கோங்க. இது மாதிரி புசஃபா வந்து இறந்துட்டாங்க, அவங்கள கொன்னதை வந்து விட்டயா தான். விட்டயா வந்து யாரு, என்னோட பிரதரு. நாங்க வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவள் உடம்புல இருந்து சென்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். விட்டயா தான் பிளான் பண்ணி அந்த மவுண்டன்ல இருந்து வர வச்சாங்க, அந்த லெட்டர் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. அதை வந்து காட்டுறாங்க நம்ம சென்ட். நம்ம அது மாதிரி ஒரு தப்பா பண்ணி இருந்தோம்னா ஐயோ நம்ம கையும் களவுமா மாட்டிட்டுமே சொல்லிட்டு உண்மையை ஒத்துட்டு இருப்போம். ஆனா இந்த அங்கிள் என்ன பண்றாரு, இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நான் தான் கீல் பண்ணேன்னு சொல்லுவேன், நான் ஒன்றும் கீல் பண்ணவே இல்லை, அது வந்து என்னன்னா உங்க அப்பா தான் வந்து கீல் பண்ணிட்டாரு, உங்க அப்பா கீல் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்திருக்காரு, இதை வந்து எப்படி நீ ட்ரஸ்ட் பண்ண முடியும், நான் வந்து கீல் பண்ணவே இல்லை, உன் அப்பா தான் அப்படின்னு சொல்ல. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கிளிப் இருக்கு, அதை காமிச்சேன்னா நீ என்ன ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல என்னன்னா உங்க அப்பா வந்து கேமராவை வந்து வச்சிருப்பாங்க போல. ஸோ நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்லயே வந்து சென்ட்டோட அப்பாவோட மண்டையை அந்த லைட்டாலே அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஓடும்போது பின்னாடியே வந்து இந்த விட்டய அங்கிளும் ஓடி இருக்காரு. ஓடிட்டு அவர் வந்து அவங்க அம்மாவை வந்து கொன்னும் இருக்காங்க. அவர் கொன்னதுக்கு அப்புறமா வந்து சென்ட்டோட அப்பா வந்துட்டு மூக்குல கை வச்சு பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு மூச்சு இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புதைக்கிற பிளான் எரிக்கிற பிளான்னா போட்டிருப்பாங்க போல. அதையும் வந்து காமிச்சிடுறாங்க. இப்போ பயபுல கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. அவங்க அம்மா இறந்த வீடியோ அதெல்லாம் பார்த்தோன்னே கெய்சான் வந்து ஒரு பக்கம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கு. அந்த அங்கிள் வந்து சென்ட்டுக்கிட்ட வந்து சண்டை போடுறாரு. ஏய் நீனா ஒரு மனுஷனாடா, உன் ஃபேமிலிக்கு எதிராக வந்து இப்படி பண்ற, நீனா நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவ அப்படின்ற மாதிரி சாபனம் விட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்துடுறாங்க. நம்ம தமிழ் சினிமால தான் வந்து எப்பயுமே வந்து இந்த சினிமா முடியிற நேரத்துல வந்து போலீஸ் வருவாங்கன்னு பார்த்தா நம்ம தாய் சீரீஸ்லயும் அப்படிதாங்க. இத்தனை வருஷம் அந்த கேஸை கண்டே பிடிக்கல. இப்பதான் வந்து அந்த அங்கிள் அரெஸ்ட் பண்ணணும்னு அந்த போலீஸ்க்கும் வந்து தெரிஞ்சு இருக்கு. போலீஸ் வந்து 2 போலீஸ் வந்து அந்த அங்கிளை பிடிச்சி வா, நீ பண்ணதுக்கு வந்து நீ வந்து ஜெயில வந்து களி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற நேரத்துல இவங்க எல்லாரும் பின்னாடியே போறாங்க. சென்ட்டுமே வந்து கார்ல போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து கெய்சான் கிட்ட வந்து பேசுறான், எல்லாத்துக்கும் வந்து சாரி, எங்க அப்பாவும் அங்கிளும் வந்து உன் பேரண்ட்ஸ்க்கு இப்படி பண்ணதுக்காக சாரி, நான் வந்து உனக்காக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணிட்டேன், நீ வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவே வேணாம், இந்த பிளேஸ் வந்து உனக்கு சாபக்கேடான பிளேஸ், நீ அதனால மூடானுக்கே வந்து திரும்பி போயிடு, நான் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வந்து உனக்கு டிஸ்டர்ப் ஆன ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சோகமா பேசிட்டு நம்ம சென்ட் வந்து போக கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. கெய்சான் வந்து சென்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்து இவங்களோட சாங் தான் போயிட்டு இருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து சென்ட்டோட அப்பா கிட்ட வந்து சென்ட் சொல்லி கேட்டிருக்கான், விட்டயாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கவர் ஆகுறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க சரியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேச அவங்க அப்பா வந்து என்னமோ பேச ட்ரை பண்றாரு. எதனா சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சென்று போக ஐம் சாரின்னு சொல்ல, சாரினா சொல்ல வேணாப்பா, அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மூடான் இனத்தை தான் காட்டுறாங்க. ரொம்ப நாள் பொறுத்து அவங்க கிராமத்தை காட்டுறாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு, நிறைய பேர் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கெய்சானும் தவானும் என்ன பண்றாங்கன்னா ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கையில அஸ்தி மாதிரி வச்சிருக்காங்க. அதை பல்ல தோண்டி
அதை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு ஒரு அழகான ஃப்ளவரை எடுத்து அந்த இடத்துல வச்சு நட்ட வைக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையறதுக்காகவும் அடுத்தது அவங்க ஃப்ளவரா வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெய்சான் வந்து அந்த ஃப்ளவர் பார்த்து சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க டெய்லியும் வந்து சன்ரைஸை பார்க்கலாம் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே மாட்டா சொல்றாங்க, புசஃபா மக்கள் வந்து ஃப்ளவரோட தான் வந்து ஒப்பிடுறாங்க, இதனால இந்த இடம் வந்து உனக்கு நம்மள பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் புசஃபா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கவான் வந்து அங்க இருந்து பேகை எடுக்க கீழே வந்து போன் விழுந்துடுது. போன் வந்த உடனே இந்த போன் வந்து இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்க அதுக்கு தவான் சொல்றான், இங்க வந்து சிக்னல்லாம் கிடைக்காது, அதனால வந்து போனும் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஒருவேளை சிட்டில இருக்கவங்க வந்து நம்ம கூட பேசணும்னு நினைச்சா எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கெய்சான் வந்து ஒரு மாதிரியா இருக்கான் இல்லையா, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க அவனுமே வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரேவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த மேக்கின் பையன் வந்து ஒரு வாட்டி வந்து கெய்சான திருட்டுத்தனமா போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த போட்டோவையே வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ ரே வந்துட்டு என்ன நீ அவனை ரொம்ப மிஸ் பண்றியான்னு கேட்க, சேச்சா நானும் மிஸ் பண்ணல, நான் வந்து என் ஆல்பத்தை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தேன், அப்போ வந்து என்ன பிக்க வந்துச்சு, அதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து இதுல இன்வால்வ் ஆகுறத தான் வந்து அவங்க விரும்பவே இல்லைல்ல, ஸோ அதனால மூடா நிலத்தோட சீக்ரெட்டை வந்து நம்ம சீக்ரெட்டாவே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனாலும் இவன் ரொம்ப கியூட்டா தான்ப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு வந்து என்ன சென்ட் கூட வந்து வம்பி இருக்கணுமா, நீ வந்து அவனை கால் பண்ணாலும் அவன் வந்து எடுக்க மாட்டான், ஏன்னா வந்து அவன் ஃபுல் டேவும் வந்து லேப்ல வந்து பிஸியா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது லேபை தான் காட்டுறாங்க. சென்ட்டும் சன்னும் வந்து அந்த ஃபிளேவர் இந்த ஃபிளேவர் ஃப்ளவர் அது இதுன்னு போட்டு சென்ட்டை தான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனும் வந்து ட்ரை பண்ண அந்த ஸ்மெல் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற சென்ட்டோட ஸ்மெல் வந்து சீ மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது ஒவ்வொரு பாட்டிலா எடுத்து கலெக்ட் பண்ணி ஊத்தி ஸ்மெல் பண்ண நல்ல நல்ல ஸ்மெல்லா வருது. இருந்தாலும் வந்து இதுல ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாட்டில பாக்குறான். அதுல வந்து பியோனின்னு இருக்கு, அப்படின்னா என்னன்னு தெரியல. அதை வந்து அவன் எடுக்கிறான். அப்ப வந்து அவனுக்கு ஒரு சில விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சென்ட் வந்து கெய்சான் கிட்ட கேட்டிருப்பான், மூடா நிலத்து மக்கள் கிட்ட வந்து ஏன் ஸ்மெல் வருதுன்னு கேட்க அவங்க வந்து ஃப்ளவரோட ஒப்பிட்டு இருப்பாங்க, அப்புறம் பியோனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. அவன் அதை பார்த்த உடனே ஓகே நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சிலதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அவ சன்னு கேட்பான், இதுல வந்து எவ்வளவு டிராப் ஆட் பண்ணணும்னு கேட்க 1 டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேவரை வந்து 1 டிராப் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா வேற லெவல் வாசனையா வரும். அதாவது வந்து எப்படின்னா கெய்சான் மேல இருந்து லீக் ஆகும் இல்லையா, அந்த ஸ்மெல்லு தான் வந்து வருது. ஒரு வழியா வந்து சென்ட் வந்து அந்த சென்ட்டை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அறிவை வச்சுக்கிட்டு சென்ட்டோட அப்பாவும் அங்கிளும் ட்ரை பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க டவுனான பிஸ்னஸை எப்போவோ வந்து தூக்கி இருப்பாங்க. இவங்க வந்து திருட்டுத்தனமா பண்ணணும்னு சொல்லி பண்ணி 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 20 வருஷம் நஷ்டத்திலேயே போக வச்சிருக்காங்க அந்த கம்பெனியை. உன் புள்ள பத்தியா 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க 20 வருஷமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சூப்பரா கண்டுபிடிச்சுங்கடா. அடுத்து வந்து சென்ட்டை வந்து ஒரு சென்ட்டை கண்டுபிடிச்சான் இல்லையா, அதுக்காக வந்து பேரை வச்சிருக்காங்க. அந்த சென்ட்டோட பேரு வந்து என்னன்னா கெய்சான். இப்ப வந்து சென்ட்டை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம புதுசா கெய்சான் சென்ட்டை தான் வந்து இவர் லான்ச் பண்ணி இருக்காங்க. இந்த சென்ட்டை பத்தி உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சென்ட் கிட்ட கேட்க, இது வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆயிடுச்சுன்னா வந்து நல்ல மெமரிஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினான், அதனால நமக்கு எதுக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அவனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் வந்து சாப்பிடலான்னு போறப்போ அவனுக்கு வந்து கெய்சான் அந்த வீட்டுல இருக்கிறப்போ நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வாட்டி வந்து அவன் சமைக்கிறன்றப்போ அது ஃபயர் ஆயிடும், அந்த இடத்துல வந்து சென்ட் வந்து அதை அழிச்சிருப்பான். அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதுனால வெஜிடபிள்ஸ் அவனுக்கு வச்சுட்டு மீட்டை வந்து அவன் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அடுத்தது ஆம்லேட்டை வந்து அந்த பிரெட்டை தொட்டு இப்படி சாப்பிடுவான் இல்லையா, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். இவன் தான் இங்க அழுதுகிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் வந்து செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு அவனுமே வந்து இவனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது வந்து இப்போ குசுமா கம்பெனி வந்து நஷ்டத்துல போயின்னு இருந்தது. இப்போ அந்த கெய்சான் சென்டர் மூலியமா வந்து என்ன இருக்குன்னா 120 மில்லியன் வாட்டுக்கு வந்து ஹையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்ட்டுக்கு வந்து உடம்பும் சரியில்லை, மாத்திரைனா போட்டுட்டு அவன் மீட்டிங்னா அட்டன் பண்றான், ரொம்ப டயர்டா தான் இருக்கான். அக்ரிமெண்ட்லயும் வந்து சைன் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மேக்கின் பையன் வந்து அவனோட வீட்டுக்கு போக அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. அப்போ ரூம்குள்ள இருந்து நம்ம வர ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே வரா. அவன் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். அதுக்கப்புறம் இருந்தா அவனுக்கு என்ன விஷ் வேணுமோ விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து கண்ண மூடி விஷ் பண்றான். சரி நீ என்ன நினைச்ச சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம வந்து அபிஷியலா வந்து பார்ட்னர்ஸ் ஆயிடலாமோ அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து சரின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோடி எதுக்கு வந்தது ஏன் வந்ததுன்னே தெரியல. ஆரம்பத்துல என்னன்னா வில்லத்தனமா காட்டின
காட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லத்தனம் குழந்தைத்தனமா மாறி கெய்சானுக்கு ஹெல்ப்பும் பண்ணி இப்போ வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? பிரிஞ்சிருக்க ஹெல்ப்பையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கும் வராங்க. இந்த கேரக்டர வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியுது. ஆனா ரே சம்மர்ல ஆரம்பத்துல ரொம்ப டெரரா, ஆட்டிட்யூடா காமிச்சாங்க. ஆனா போக போக உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட்டாயி ஹெல்ப் பண்ணி வேற லெவல்ல. அடுத்து நம்ம சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து ரொம்ப சோகமா இருக்கான். அவனுக்கு வந்து உடம்பே சரியில்ல போல. ஏதோ ஒரு இடத்துலனா போயிட்டு வேலைன்னா செய்றான் போல. அவன் கையில சில காயங்கள்லாம் இருக்கு. என்னன்னே தெரியல. அவனும் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்றான். இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அவன் ஆஃபீஸ்க்கும் போறான். ரொம்ப முடியாம தான் வரான். என்ன ஆச்சு அப்படின்னு சன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு. நான் வந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்ல, அவனுமே சரி யூஸ் பண்ணிக்கொண்டான். கரெக்டா ரெஸ்ட் ரூம்குள்ள போற நேரத்துல டொக்குன்னு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த மூடான் பீப்பிள்லாம் வாழ்வாங்க இல்லையா? அந்த இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம தவான் ஓடி வரான். கெய்சான் கெய்சான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு வர, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கெய்சான் கேட்கறான். நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனேன். அந்த இடத்துல வந்து நான் மேக்கினை பார்த்தேன். அதான் உன்னை வந்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து போயிடுறான். அடுத்தது வந்து இந்த காட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ரே வந்து சொல்றான், ஆல்ரெடி வந்து மதியானம் ஆயிடுச்சு. அவன் இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னு சொல்ல, இப்போ வந்து அவங்க காட்டுக்கு போயிருக்காங்க. நம்மள பார்த்துட்டு இப்பதானே போயிருக்காங்க. அதனால விஷயத்த சொல்லி அவனை கூட்டு வரதுக்கு லேட்டா தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மேக்கின் பையன் சொல்லி கேட்டிருக்கான். அந்த இடத்துக்கு கெய்சானும் அப்புறம் தவானுமே வந்துடுறாங்க. வந்த உடனே ரே என்ன பண்றான்னா, காருக்குள்ள வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து சென்ட் இருந்திருக்கும் போல. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இது மாதிரி வந்து இதை வந்து சென்ட் வந்து டெவலப் பண்ணான். அவன் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான். அவன் வந்து அருமை பெருமை அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அது கொடுக்க, அவன் ஒரு ஓரமா மரத்தடியில உட்காந்து அந்த பவுச்சை ஓபன் பண்ணி சென்ட் அடிச்சு பாக்குறான். ஸ்மெல்லு பார்த்தா அச்சல் அப்படியே அவனோட ஸ்மெல்லு மாதிரியே இருக்கு. அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவனோட பிளாஷ்பேக் தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம சென்ட் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதை வந்து உங்க பாடியில பத்த உடனே மெமரிஸ்லாம் வரும்னு. அதனால மெமரிஸ் காட்டுறாங்க போல. ஃபர்ஸ்ட் அவன் சென்ட்டை மீட் பண்ணது, கீழே விழுந்தது, காட்டுல இருந்தது, அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்தது, ஒன்னா சாப்பிட்டது, ஒன்னா ஓடுந்து விளையாடுந்து, அதுக்கப்புறம் இவங்க மேட்டர் பண்ணது, அந்த விஷயத்தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அழுதுகிட்டே அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரே வந்து சொல்றான், ஐ திங்க் வந்து கெய்சானை விரும்புறது வந்து சென்ட் மட்டும் கிடையாது, கெய்சானுக்கு வந்து வாசனைனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்ப தவான் வந்து கேட்கறான், சரி சென்ட் எங்க அப்படின்னு கேட்க, அவன் வந்து இங்க வரல, ஒருவேளை அவனுக்கு இங்க வர விருப்பம் இல்லை போல அப்படின்ற. சரி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவங்க வந்து ஏதோ ஒரு பிளேஸ சொல்லியிருப்பாங்க போல, அதை நம்மளுக்கு காட்டல. அடுத்தது நம்ம கெய்சான் வந்து ஒரு பிளேஸ்க்கு போறான். அந்த இடம் ஃபுல்லா நிறைய ஃப்ளவர்ஸா இருக்கு, நிறைய பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்கு. இந்த எபிசோட் வந்து முடிய போகுது இல்லையா, அதனால வந்து ஒரு அழகான பேக்ரவுண்ட்ல காட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பூக்கள் இருக்க இடமா பார்த்துதான் காட்டிட்டு இருக்காங்க. இவன் வந்து அவனை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து சென்ட்டை வந்து பாத்துடுறான் கெய்சான். அவனை பார்த்த உடனே இவன் வந்து ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்தான் இல்லையா அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல், அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுது. ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா வந்து அந்த ஸ்மெல்லு தான். அவன் அந்த ஸ்மெல்லை பார்த்த உடனே அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லையே வந்து பின்தொடர்ந்து போக, பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து அந்த ஸ்மெல்லை நோக்கி தான் போகுது. அப்படியே அவனை சுத்தி எக்கச்சக்கமான பட்டர்ஃப்ளைங்க. அந்த இடத்துல வந்து கெய்சான் அழகா கிட்டா நடந்து வரக்கு ஒரு பட்டர்ஃப்ளைனா இருக்கு. நம்ம சென்ட் வந்து அவனை பார்த்துடுறான். அவனை பார்த்த உடனே கிட்ட போயிட்டு அவன் கன்னத்துல வந்து கைய வைக்கிறான். இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சென்ட் வந்து கெய்சானை பார்த்து சொல்றான், இது கனவா, உண்மையாலே நீயா அப்படின்னு கேட்க, அவனும் வந்து அவன் கையை எடுத்துட்டு அவனோட கன்னத்துல வச்சுட்டு, இது நிஜம்தான் அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சென்ட் கேட்கறான். உன்னோட சென்ட் தான் வந்து என்ன உன்கிட்ட வர வச்சிச்சு அப்படின்னு சொல்ல, 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறவங்க, சிரிக்கிறாங்க. சென்ட் வந்து கெய்சானை தூக்கி அப்படியே சுத்துறான். இப்போ இவங்க 2 பேரும் வந்து கை பிடிச்சி நடந்து வராங்க. சென்ட் என்ன சொல்றான்னா, இந்த இடம் வந்து மலைக்கு கீழே இருக்கிறதுனால வந்து நான் இதை வாங்கிட்டேன், நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுருக்கான். நான் கூட ஏதோ ஊராமூட்டு நிலத்துல வந்து பூச்செடியை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அவன் தான் வந்து பணக்காரன்ல, மலையும் வாங்குவான் காட்டியும் வாங்குவான். நான் வந்து இங்க பூக்கள் எல்லாத்தையும் நான் தான் வந்து நட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுமே வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். நான் வந்து நிறைய இன்னும் நட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னை மிஸ் பண்ணியா, நான் வந்து எப்பயுமே வந்து உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்ன சொல்றான்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, அவனும் சொல்ல வரான், நீ ஒன்னும் சொல்லாதன்னு அவன் வாயை அழிச்சிட்டு, நீ சொல்ல தேவையில்லை, ஏன்னா வந்து உன் சென்ட்டே வந்து சொல்லிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. ஒவ்வொரு சீரீஸ் தொடங்கும் போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். முடியும் போது படம் முடிஞ்சிச்சு, புது சீரீஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலும் வந்து இந்த சீரீஸ் முடியலேன்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு வந்து
இந்த சீரீஸ் என்ன பிடிச்சது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் மக்களே. சன்னு வந்து ரொம்ப அழகா இருக்கான். அவனுக்கு ஒரு ஜோடியை சேர்த்து இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க நிறைய இதுல காட்டலனா கூட லைட்டா இந்த ரேவும் மேக்கினும் எப்படி லைட்டா வந்து ஒண்ணு சேர்ற மாதிரி காமிச்சாங்க. அது மாதிரியாச்சும் காமிச்சிருந்துருக்கலாம்ல. அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 2 ஜோடிகளையும் வந்து சேர்த்து முடிச்சது ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து மெயினான வில்லன் அந்த விட்டை அங்கிள் இருக்காரு இல்லையா, அவரை அரெஸ்ட் பண்ணது வந்து நான் ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். ஆனா அவர் வந்து 20 வருஷம் வந்து ஆட்டம் காமிச்சு இருக்காரு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஒரு வழியா ஃப்ளவர் பாயை முடிச்சிட்டேன். இந்த எபிசோட எடுத்த டைரக்டர் கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இது என்னால கண்டினியூவே பண்ண முடியாது போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஒரு வழியா வந்து முடிச்சிட்டேன் மக்களே. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்களை வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் கைஸ், லவ் யூ ஆல்.